அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா போன காணொலியில் நெதர்லாண்ட்ஸில் ஏதோ டுலிப் மலர்கள் தோட்டம், ஹியாசின்த் தோட்டம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ ஏதோ புதுசாக ஒரு மரத்தை கொண்டு வந்து காமிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் என்னங்க பண்ணுறது, மலர்களை நான் விடணும்னு நினச்சாலும் எங்களை மலர்கள் விடாது. இந்த இளவேனில் காலத்தில் 2-3 மாதமாக இந்த குளிர் காலத்தில் உரை பனியில் இருந்து இந்த இளவேனில் வந்ததும் எல்லா மரங்களும் பூக்க தொடங்கினோடனே அப்போ தான் உயிர்கள்லாம் பூத்து வெளியே வர ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் எல்லா மரத்துலையும் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும், இலையெல்லாம் கொட்டி போயிடும். ஊரே வெறும் கருப்பு வெள்ளையமாக இருக்கும். இந்த இளவேனில் வந்தால் தான் சில மரங்கள்லேருந்து அப்படியே இலைகள் வந்து துளிர் விடும். அதுலேயும் சில மரங்கள் பார்த்தீங்கன்னா நேராக பூக்கள் தான் பூக்க ஆரம்பிக்கும். அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சேலாப்பழ மரம், ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா இது வந்து செர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, அதெல்லாம் சரி, இப்போ எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சுடுகாட்டை தாங்க நம்ம சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். எது சுடுகாடா? ஆமாங்க, சுடுகாட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். என்ன கேட்டால் உலகின் மிக அழகான சுடுகாடுன்னு நான் இதை தாங்க சொல்லுவேன். இது வரைக்கும் நான் வேறு எதையும் பார்க்கல. ஒருவேளை நாளைக்கு நான் வேறு எதையாச்சும் பார்த்தேன்னா அன்னைக்கு என் கருத்தை மாற்றிப்பேன். வாங்க நம்ம போய் சுற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இதோ இங்கே இந்த பக்கம் பச்சை நிறத்தில் புற்கள்லாம் இருக்குல்ல, இதுக்குள்ளவே இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய புதைச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கங்கே வந்து இந்த கற்களில் எழுதி அவங்க பேர், தோற்றம், மறைவு இதெல்லாம் எழுதி அங்கே கீழே படுக்க வச்சுருக்காங்க. அதனால தான் கயிறு கட்டி நம்ம இந்த புல்லில் நடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இல்லைன்னா பொதுவாக இந்த மாதிரி புற்களுக்கெல்லாம் கயிறு கட்டியெல்லாம் வைக்க மாட்டாங்க யாரும் இங்கே டென்மார்க்கில் பொதுவாக. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குதுப்பா. ஆனால் கொஞ்சம் கொட்டிருச்சு ஏற்கனவே. ஆனால் நிறைய பூக்கள் இன்னும் அப்படியே உதிராம தான் மரத்தில் இருக்குது. எத்தனை முறை பார்த்தாலும் இந்த இடத்த வந்து எனக்கு சலிக்கவே சலிக்காது. மொத்தமாக வந்து இங்கே வருங்க, ஆட்டமெல்லாம் ஆடிப்பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. பெரும்பாலும் இங்கே வர்றவங்க வந்து இந்த கல்லறை தோட்டத்தை சுற்றி பார்க்க வர்றவங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த சேலாப்பழ பூக்களுக்காக தான், அதாவது செர்ரி பூக்களுக்காக தான் இங்கே வர்றாங்களே. ஏண்டா இந்த பூக்கள் பூத்திருக்குன்றதுக்காக விட கல்லறை தோட்டத்தை சுற்றி காட்டணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. நிறைய பேருமே இங்கே வர்றவங்க இந்த பூக்களுக்காக தான் வர்றாங்க. ஆனால் ஆண்டு முழுமைக்கும் இந்த கல்லறை தோட்டத்தை சுற்றி காட்டுறதுக்கு ஒரு சுற்றுலா வழிகாட்டியை வந்து நியமிச்சிருக்காங்க இந்த மாநகராட்சி. அப்படி என்னப்பா இந்த கல்லறை தோட்டத்தில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க்கோட தலைநகரம் கோப்பனேகனில் மொத்தமாகவே 5 கல்லறை தோட்டம் தாங்க இருக்குது. அந்த 5ல் இதுதான் ரொம்ப கடைசியாக ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 1903 ஆரம்பிச்சிருக்காங்க, 120 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 106 ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப நவீனமாக நிறைய இங்கே வச்சுருக்காங்க. அதுபோக இது ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கட்டடங்கள் எல்லாத்தையும் வடிவமைச்சவர் யாருன்னு பார்த்தா டென்மார்க்கோடைய ஆஸ்தான கட்டட வடிவமைப்பாளர்களுக்கான சங்கத்தோடைய தலைவர். அவர் தான் வந்து இங்கே இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து வடிவமைச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு சிறப்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கோப்பனேகனில் இருக்கவங்களுடைய பெரும்பான்மையான இறுதிச் சடங்கு இங்கே தான் நடந்து இங்கே தான் அவங்கள வந்து புதைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1903 இது வரைக்கும் 1 லட்சம் பேரை வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. 1 லட்சத்துக்கும் அதிகமானவங்களே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக முக்கியமான எழுத்தாளர்கள், நாட்டோடைய முன்னாள் அமைச்சர்கள், கோப்பனேகனுடைய முன்னாள் மேயர், அப்புறம் நோபல் பரிசு பெற்ற சில விஞ்ஞானிகள், குறிப்பாக சொல்லணுன்னா உயிர் வேதியியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற ஹென்ரிக் டாம் அப்படிங்கிறவரை வந்துலாம் இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, 2ஆம் உலகப் போரில் சண்டையிட்ட போர் வீரர்களையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லறை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எரிச்சவங்களுடைய சாம்பலை வந்து இங்கே அப்படியே புதைக்காம நீங்கள் ஒரு அழகான மண் கலயத்துக்குள்ளே போட்டும் இங்கே பாதுகாத்து வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சில நாடுகளில் வந்து சடங்கு முறைகள் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய இதை வந்து தனியாக தான் வைக்கணும் அந்த மாதிரி விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளும் இருக்குது. பௌத்தர்களுக்கு தனியாக, முகமதியர்களுக்கு தனியாக, அப்படி இல்லைன்னா இந்த வெவ்வேறு நாடுகளை பொறுத்து தனியாக வைக்கணும்னா அதுக்கான ஏற்பாடுகளும் இங்கே இருக்குது. இந்த இடங்களெல்லாம் இந்த சுற்றி காட்டி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் தனியாக ஒரு சுற்றுலா வழிகாட்டி அவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாகவே ஒரு 20 சேலாப்பழ மரம் தான் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு தினைக்கும் ஆயிரக்கணக்கில் கூட்டம் வருதுன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. அது போக இங்கே இருக்கிற கட்டடங்களெல்லாம் ஒரு கட்டடக்கலை நிபுணரை வச்சு வடிவமைச்சு, இந்த மரங்களெல்லாம் எங்கெங்கே வைக்கணும்னு ஒரு வடிவமைச்சு, இந்த புற்களெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை பராமரித்து, இதெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டியை வச்சு
இவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்கன்னா என்ன இடங்கிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோன்றது தான் முக்கியம். நம்ம ஊர்லேயும் வருங்காலங்களில் இந்த மாதிரி சிறப்பான சில சம்பவங்களை செய்யணும். கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் இலை வரவே இல்லை. இதெல்லாம் இன்னும் வந்து குளிர்காலத்திலே இருக்குது போல் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துக்காகவே ஒரு தள்ளுவண்டியில் ஒரு குழம்பி கடையை போட்டு இங்கே ஒரு அண்ணா உட்காந்துட்டாரு. வண்டியில் வந்தீங்கன்னா அப்படியே வண்டியை ஒரு சாலை ஓரமாகவே எங்கேயே நிறுத்திட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். பேருந்தில் வந்தீங்கன்னா நான் முன்பக்கமாக அப்புறமா வந்து சுற்றி காட்டுறேன் அந்த பக்கம். அப்படியே இந்த பிஸ்பபிய கல்லறை தோட்டம் அதுக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா டென்மார்க்லேயே மிகவும் புகழ்பெற்ற குருண்விக் தேவாலயம் இருக்குது. ஒரே சமயத்தில் 1450 பேர் உள்ளே தொழுகை பண்ணலாம். அவ்வளோ பெரிய தேவாலயம். நான் இதை தனியாக ஒரு நாள் உள்ளே போயும் சுற்றி காட்டுறேன், வெளியும் சுற்றி காட்டுறேன். இன்றைக்கி நம்ம அப்படியே இந்த பிஸ்பபிய கல்லறை தோட்டத்துக்கு எப்படி வருதுங்கிறத மட்டும் பார்ப்போம். இந்த பிஸ்பபிய கல்லறை தோட்டத்துடைய முன்பக்கம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பேருந்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. வண்டி எண் 6A அதில் ஏறி வந்தீங்கன்னா பிஸ்பபிய அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே இறக்கி விடுவாங்க. திரும்ப போகிறதுக்கும் இங்கேருந்தே ஏறுறதுக்கும் இந்த பக்கம் இருக்கும். வந்தீங்கன்னா நேராக இது ஒரு வழி இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இது இல்லாமல் இன்னொரு வழியும் நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 ஏக்கரு பெரிய இடம். சுற்றி வர்றதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம முன் வாயில். இது வழியாக உள்ளே போனீங்கன்னா நம்ம சேலா பூக்கள் இருக்கிற இடத்துக்கு அப்படியே இங்கேருந்து பின்னாடி போகணும். நேர எதிர்க்க இருக்கும் முன் வாசலில். அது வந்து அந்த பக்கம் கடைசியில் இருக்குது அந்த பூக்கள். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே பழசு அப்படிங்கிறதுனால, 100-120 வருஷம் பழசுங்கிறதுனால நிறைய பேரோட கல்லறைக்கு மேலே நட்ட செடிகள்லாம் பெரிய பெரிய மரமாகி நிற்கிது. ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசமாக மரங்கள் கற்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்டு வச்சு எல்லாம் வச்சுருக்காங்க. வழித்தட நடக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி கற்கள் சின்ன சின்ன பரல் கற்கள்லாம் கொண்டு கொட்டி வச்சுருக்காங்க. நிறையா வித்தியாசமாக இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு கல்லறை தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்காது. பூங்காவுக்கு வந்திருக்க மாதிரியே தான் ஒரு உணர்வு இருக்கும். இந்த மரங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி நட்டு வச்சுருக்காங்க. ஒரு நூல் இழை அளவுக்கு கூட அப்படியே பிசகலை, நேராக இருக்குது. இங்கே அப்பப்போ வந்து இதை பார்த்து பராமரித்து விளக்கேற்றி வச்சுட்டு, நம்ம ஊர் மாதிரியே தான், நம்ம ஊர்லேயும் நான் நிறைய ஊர்களில் பார்த்துருக்கேன். அப்பப்போ வந்து விளக்கு போட்டுட்டு போவாங்க. இப்போவும் அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரில. முன்னே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து தனியாக ஆட்கள் வச்சுருப்பாங்க இங்கே, அதை பராமரிக்கிறதுக்கு. உள்ளே வச்சுருக்க பூச்செடி அது இதெல்லாம் இவங்க அப்பப்போ வந்து வச்சுட்டு, விளக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஏற்றிட்டு, அதாவது மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு உள்ளோடி நம்ம நடந்தால் நல்லா இருக்காது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே அந்த கற்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பலகைகள்லாம் பேர் எழுதி அங்கங்கே பதிச்சு வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து புதைக்கப்பட்ட இடங்கள் தான். ஆனால் இங்கே இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான விலைகள் உண்டு. நம்ம தனியாக நிறையா இடம் வேணும் அப்படின்னா அதுக்கு நிறையா காசு கொடுக்க வேண்டியிருக்கும் இங்கே. அதுபோலவே இங்கே வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு இவ்வளோ சந்தா அப்படின்னு இருக்குது. 10 வருடம் 20 வருடம் 50 வருடம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை ஆண்டுகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து ஒதுக்கி தந்துடுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் வச்சு அதை பராமரிச்சுக்கலாம். இந்த மரங்கள்லேயும் இன்னும் இலைகள் எதுவும் வரல.
லேசாக அப்படியே கொழுந்து மட்டும் துளிர் வர்றது தெரியுது, மற்றபடி அப்படியே குச்சி குச்சா நிற்கிது. அங்கே நம்ம சிவப்பு வண்ண சேலா பூக்கள் பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள் வெள்ளை வண்ண பூக்கள் இருக்குது இங்கே. அதுக்கு சற்றும் குறையாமல் அப்படியே பயங்கரமாக அழகாக இருக்குது. இந்த இடமும் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் இருட்டிட்டதுனால இங்கே வந்து ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. இல்லாட்டினா இதுக்கு கீழேயும் நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு சுற்றி நின்றுக்கிட்டு பயங்கரமாக இருக்கும். பாருங்களேன், இந்த எல்லா மரமும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு சேர ஒன்றா பூத்துருக்கு. அப்படியே இயற்கை எப்போவுமே பேரழகு தான். இதை என்னன்னு நான் காட்சிப்படுத்துறது சொல்லுங்கள்? இவ்வளோ அழகாக இருந்தால் அது எப்படி? செம, சொல்கிறதுக்கு ஒன்றுமே வார்த்தை இல்லை. அப்படியே பந்தல் மாதிரி இருக்குது. அந்த மரம் வந்து ரொம்ப தாழ இருக்கிறதுனால அப்படியே படர்ந்து ஒரு பந்தல் மாதிரி இருக்குது. உண்மையாகவே ஒரு நல்லா ஒழுங்காக படம் பிடிக்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் எடுத்தாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேனிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அலைபேசியை வச்சுக்கிட்டு. அலைபேசியை குறை சொல்ல முடியாது, ஏன்னா ஒழுங்காக எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த கருவியை வச்சே சிறப்பாக எடுத்து தருவாங்க. எனக்கு படம் பிடிக்கிற திறமை அவ்வளோதான். ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொறுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு 20 மரங்கள் வந்து இவ்வளோ மகிழ்ச்சியை ஒருத்தருக்கு தருமா அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து அந்த நேரத்தில் அங்கே இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும். இந்த காணொலி வழியாக ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதை கடத்திக்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.